ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் பூரி எப்படி செய்கிறதுந்தாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேஷனில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்குங்க. ரவை ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம வந்து பூரி செஞ்சு வச்சுன்னா அதே மாதிரியே நம்ம குண்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. பூரி மாவு எப்பவுமே கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவும் பூரி வந்து உங்களுக்கு நல்லா உப்புலாகவும் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அளவு தெரியும். பூரி பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் நிறைய பேர் செய்வாங்க. இது மாதிரி நம்ம கோதுமை மாவுலேயும் செஞ்சு சாப்பிட்லாங்க. கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி கோதுமை மாவில் பிசையும் போது மைதா மாவு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைய தேவையில்லைங்க. ஈஸியாக பிசைஞ்சிடலாம் பூரிக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பூரிக்கு தகுந்த கிழங்கு ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 நல்லா வெடிக்கட்டுன்ட்டு ஒரு 3 வெங்காயங்க மீடியம் சைஸில் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. கையால் இப்படி பெசரி போடும்போது உதிரி உதிரியாக வரும். கூடவே கருவேப்பிலை, முந்திரி பருப்புங்க. இது போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து காஞ்ச முந்திரி தான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை முந்திரி கிடச்சிதுன்னா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வதங்குற அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், இது மட்டும் சேர்த்தா போதுங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப கார மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு செய்கிறோன்றதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். லைட்டாக மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நான் ஒரு 200 ml தண்ணி சேர்க்குறேங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். சிம்பிளாக தாங்க இருக்கும் இந்த குருமா, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்க அவிச்சு வச்சுருக்கேங்க. அதை நம்ம கையால் உடச்சி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணி நல்லா சேர்ந்து கொதிக்கட்டுங்க. மீடியம் சைஸு தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்குறேங்க. அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். லைட்டாக குருமா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி சேருங்க. நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. புளிப்புத்தன்மை அதிகமாக ஆகிடும். லைட்டாக சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. கருவேப்பிலை, மல்லித்தழையை போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு நம்ம பூரியோடைய குருமா. இப்போ நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாங்க. மாவு நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப டைம் கொடுக்க தேவையில்ல. பூரிக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்தால் போதுங்க. இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பூரி திரட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக கோதுமை மாவு போட்டுக்குங்க உருட்டுற கட்டையில். ரொம்ப மாவு போடாதீங்க, எண்ணெய் ஃபுல்லாக கருப்பாயிடும். சின்ன சின்னதாக அழகாக உருட்டி எடுத்துக்குங்க. சப்பாத்திக்கு அகலமாக உருட்டுற மாதிரி உருட்ட தேவையில்லை. கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பூரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்குறோங்க. நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கு இல்லாமல் அடுப்பும் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூரி நல்லா உப்பெல்லாம் வரும். நம்ம பூரி போட்டுட்டு அந்த கரண்டியால் அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா உப்பி வருங்க உங்களுக்கு. அந்த சுடு எண்ணெய் எடுத்து மேலே அழகாக லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக உப்பி வரும் உங்களுக்கு பூரி. அவ்வளோதாங்க. சூப்பராக நல்லா உப்பலான பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.